அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். இது 5வது கொஸ்டின் நினைக்கிறேன். இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். எக்ஸ் ஏ முஸ்லீம். எக்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் உமனாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல தமிழில் மிக தெளிவாக போட்டிருக்கு, படிச்சுக்கிங்க. எக்ஸ் ஒரு முஸ்லீம் பெண் மற்றும் அவரது குழந்தையை கணவர் ஒய் புறக்கணித்து, ஒய் என்றது பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் புறக்கணிச்சிடுறார், நெக்லிஜ் பண்ணிடுறார். இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள், நெக்லிட்டேடர் போட்டிருக்கு பாருங்கள். மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இவங்களை புறக்கணிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். எக்ஸுக்கு ஆலோசனை கூறவும், அந்த பெண்மணிக்கு ஆலோசனை கூறவும், அதாவது முதல் மனைவிக்கு ஆலோசனை கூறவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம என்னென்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணுன்றது இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கு. எப்படி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணுன்றது இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கு. 2 கேஸ் ஸ்டடி, அருமையான கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துருந்தீங்கன்னா இதை நான் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களாக புரிஞ்சு நீங்களாக எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதற்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு தான் இந்த புத்தகத்தை நம்ம இன்ட்ரோ பண்ணியிருக்கோம், பிஎன்எஸ்எஸ் கலர் ஒர்க் புக்குன்னு. இது இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு இந்த 70 கொஸ்டினுக்கு உண்டான எல்லா ஸ்லைடும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அதை நீங்கள் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு டைம் நிறைய சேவ் பண்ணலாம். அடுத்த சப்ஜெக்டை நோக்கி மிக எளிமையாக ஓடி போயிடலாம். தேவையானவங்க வாங்கிக்கிங்க, வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கொஸ்டினுக்குள்ளே மறுபடியும் போயிடுறேன். எக்ஸ் ஒரு முஸ்லீம் பெண், அவரது குழந்தையை கணவர் ஒய் புறக்கணித்து விட்டார், மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆலோசனை கூறவும். அருமையாக ஆலோசனை கூறுவீங்க, நல்லா தெரியும் எனக்கு. இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறேன் பாருங்கள், பேஸ்ட் ஆன் இல்லுஸ்ட்ரேஷன். இல்லுஸ்ட்ரேஷனை வச்சு நான் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறேன். வெதர் த எக்ஸ் அண்ட் ஒய் மேரேஜ் இஸ் வேலிடான்னு கேட்குறேன் முதல்ல. எஸ், வேலிட். ஏன்னா இவங்க தான் முதல் திருமணம் செஞ்சுருக்காங்க. வெதர் எக்ஸ் அண்ட் ஒய் கெட் இன் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறேன். இவர்களுக்குள்ளே டிவோர்ஸ் ஆன மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லுஸ்ட்ரேஷனில் இல்லை, அதனால் நோன்னு சொல்லிட்டேன். வெதர் ஒய் மேரிட் அனதர் லேடி இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். கண்டிப்பாக கிடையாது. டிவோர்ஸ் வாங்காமல் இன்னொரு பெண்மணியை அவர் திருமணம் செய்து கொண்டது தவறு அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ அதனால் நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். வெதர் செக்ஷன் 144 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், இது சிஆர்பிசி 125 ஆன கொஸ்டின். இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. சிஆர்பிசி 125 ஃபெமிலியரான ஒரு செக்ஷன். இது எல்லாருக்கும் தெரியக்கூடிய செக்ஷன். இப்போது பிஎன்எஸ்எஸ்ல 144 மாறி இருக்கு. இஸ் அப்ளிகபிள் இன் திஸ் கேஸான்னு கேட்குறேன். எஸ், அப்ளிகபிள் தான், கண்டிப்பாக அவர் கொடுத்து தான் ஆகணும் மெயின்டெனன்ஸை. வெதர் எக்ஸ் ஃபைல்டு சூட் அகைன்ஸ்ட் செகண்ட் இல்லீகல் மேரேஜ் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். தாராளமாக அவர் அந்த அம்மா பார்த்திங்கன்னா சூட் ஃபைல் பண்ணலாம், அதாவது கேஸை போடலாம் அந்த ஒய் மேலே. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு எதனா தெரிஞ்சதுன்னா நீங்கள் எழுதலாம். நீங்கள் நான் இன்வால்வ்டு செக்ஷன் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்குன்றதை சொல்கிறேன் பாருங்க. செக்ஷன் 144 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், இதுதான் சிஆர்பிசி 125 இருந்துச்சு. செக்ஷன் 318 ஆஃப் பிஎன்எஸ், சீட்டிங் பண்ணிட்டார் அவர், இந்த பெண்மணியை சீட்டிங் பண்ணிட்டார். ஸோ இதற்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இந்த 2 மோடில் இவங்க வழக்கை நகர்த்தி செல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ், மாதம் கொடுக்கக்கூடிய அந்த ஜீவானம்ச தொகையை கேட்டு பெறலாம். இவர்களுக்கும் எக்ஸுக்கும் எக்ஸுடைய குழந்தைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க அவர் மேலே சீட்டிங் கேஸையும் போடலாம். எனக்கு தெரியாமல் அவர் 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்ற மாதிரி. ஃபேக்ட் ஆஃப் கேஸ், இதை தான் நீங்கள் ப்ரீஃபாக எழுத போகிறீங்க. ரைட் ஆல் செக்ஷன் இன் ப்ரீஃப். கேஸ் ஸ்டடி 2 கேஸ் ஸ்டடி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கேஸ் ஸ்டடி, கார்ட்டூன் நிஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அதாவது இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமல் 125 உங்களால் டச் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அதாவது 144 டச் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு மிக முக்கியமான லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடி இது. கார்ட்டூன் நிஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மனைவிக்கு விவாகரத்து இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டால், அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு முஸ்லீம் மனைவிக்கு விவாகரத்து கொடுக்காம புறக்கணிக்கப்பட்டாலும் கூட, அவர் தனியாக வாழ்ந்தாலும் கூட, இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான் இல்லைங்களா. சிஆர்பிசி 125 கீழ் அல்லது பிஎன்எஸ்எஸ் 144 கீழ் பராமரிப்பு தொகை பெற உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கார்ட்டூன் நிஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில்.
ஷாஹிம் ஆரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிபிள் தலாக் பற்றி சொல்கிறாங்க. ட்ரிபிள் தலாக் கேட்டாங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ட்ரிபிள் தலாக்னா ஓரல் டிவோர்ஸ்னு அர்த்தம், வாய்மொழி விவாகரத்துன்னு அர்த்தம். அது ஓரல் டிவோர்ஸ் செல்லாது என உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. வருங்காலங்களில் இதுக்கப்புறமா ட்ரிபிள் தலாக்லாம் செல்லாது. கணவர் டிவோர்ஸ் செய்தால் இரண்டாம் திருமணம் சட்ட ரீதியாக செல்லத்தக்கதாக கருதப்படும். இவர் முதல் மனைவியை டிவோர்ஸ் செஞ்சால் மட்டும்தான் இரண்டாவது திருமணம் செல்லும், அப்படி இல்லைன்னா அது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வழக்கு தான் இந்த சமீம் ஆரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. ரெண்டுமே யூபியில் தான் நடந்திருக்கு. அதன் பிறகு இன்னொரு செக்ஷன் பாருங்கள், இந்த டிவோர்ஸுக்கான செக்ஷன் இவங்களுக்குன்னு தனியாக இருக்கிறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டிவோர்ஸ் ஆக்ட் இன் 1986. இது கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள். பார்ட் பியில் கூட அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். முஸ்லீம் உமன் வந்துட்டாவே இதெல்லாம் நீங்கள் எழுத பழகிக்கிங்க, ரொம்ப ஈஸியான கான்செப்டும் கூட. அதாவது இவர் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவி அவர் புறக்கணிச்சிட்டாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக. இரண்டாவது திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் ஒரு செக்ஷன்லேருந்து தப்பிச்சிருப்பார். ஸோ செஞ்சிட்டாரு. அப்படி இல்லைன்னா இந்த முதல் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொடுக்க அவர் தவறிட்டார், அதையும் அவருக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் கான்செப்டை ஃபுல்லாக எழுதலாம். 120 அதாவது 144க்கு தனியாக ஒரு வீடியோவே இருக்குது சாரதி லா ஸ்டடீஸில். அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமான விடை கிடைக்கும். எழுதுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.